வணக்கம் மகளே! இன்னைக்கு நம்ம என்ன அப்டேட்டு, அதாவது புதிய பாலத்தோட என்ன அப்டேட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நேற்றைய தினம் காலையில தண்டவாளம் அமைக்காம இருந்தாங்க. அதாவது எப்படின்னா, தூக்கு பாலத்தில மட்டும் தண்டவாளம் அமைக்காம மிச்ச முக்காவாசி வேலைகள் முடிச்சுட்டாங்க. ஆனா, நேத்து மதியத்திற்கு மேல மதியத்திலேருந்து ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணிக்குள்ள அவ்வளோ அதி விரைவா அந்த தூக்கு பாலத்தில தண்டவாளங்களை அமைச்சு, சோதனை ஓட்டம் அதாவது இன்ஜின் மட்டும் ரயிலோட இன்ஜின் மட்டும் சோதனை ஓட்டம் நடத்தி வெற்றிகரமா நிறைவேற்றப்பட்டது. அந்த வீடியோ நம்ம போன வீடியோல நம்ம போட்டிருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க. அதாவது இப்ப நம்ம பார்க்குறது என்னன்னா, சென்ட்ரு பிரிட்ஜ்லேருந்து அதாவது மண்டபம் சைடு பார்க்குறோம். இப்ப இந்த பக்கத்துல எல்லா வேலைகளும் முற்றிலுமா முடிவடைஞ்சிருச்சு. இப்ப அடுத்து நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. இப்ப அதுக்கு அடுத்து சென்ட்ரு பிட்ச்ல என்ன ஒர்க் இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்ப 2 தூணுக்கு நடுவுல ஒரு இடையில ஒரு வெயிட் இருக்கு பாருங்க. இந்த வெயிட் தான் முக்கியமான பாகமே. எதுக்கு இது வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த தூக்கு பாலத்த மேல போறதுக்காண்டி அந்த வெயிட் வச்சிருக்காங்க. இதுல ரோப் வந்துரும். தூக்கு பாலம் அந்த ரோப் வழியா மேல போகும். அந்த நடுவுல உள்ள வெயிட் கீழ இறங்கும். அப்பதான் கப்பல்கள் மூலம் கப்பல்கள் ஃபுல்லா அந்த இது கிராஸ் பண்ணி போறதுக்கு. அது ஒரு வேலை இருக்கு. இன்னும் ரோப் இன்னும் எதுவுமே கொண்டு வரல. அடுத்த அப்டேட் அந்த ரோப் போட்டு இந்த பாலத்த தூக்குறது மட்டும் தான் அப்டேட்டு. பாருங்க, இப்ப ஜூம் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ வேகமா இந்த நடு தூக்கு பாலத்தில தண்டவாளங்கள அமைச்சிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட நான் இந்த நேத்து காலையில ஒரு 10 மணிக்கு அந்த வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கடுத்து 5 மணிக்குள்ள அந்த தூக்கு பாலத்தில இவ்வளோ வேலை நடந்திருக்கு. ட்ராக் போட்டு ஒரு இன்ஜின் ஓடுற அளவுக்கு அவ்வளோ வேகமா அந்த வேலைகள முடிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பாராட்டத்துக்குரியது. இப்ப உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்லா தெரியுது பாருங்க. இந்த ட்ராக் போட்டு அந்த ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதாவது இப்ப மண்டபத்தில இருந்து ராமேஸ்வரம் வர ட்ரெயின் செல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வேலைகள முடிச்சுட்டாங்க. இப்ப அதுக்கு அடுத்த கட்ட வேலை என்ன இருக்குன்னா, அந்த தூக்கு பாலத்த மேல தூக்குறதுக்குள்ள உண்டான வேலை மட்டும் தான் பாக்கி இருக்கு. இப்ப அதுக்குள்ளான வேலை மட்டும் தான் பார்க்கணும் அவங்க. இதுக்கு அது என்னன்னா, ரோப் போட்டு இந்த தூக்கு பாலத்த மேல தூக்கணும். அந்த வேலைகள் மட்டும் தான் பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த தூக்கு பாலத்துக்கு கீழ இருக்க இரும்பு கம்பிகள் இருக்குல்ல, அந்த கம்பிகள ஃபுல்லாம் புடுங்கணும். அதாவது கழட்டி எடுக்கணும். அதுக்கடுத்து நம்ம இப்ப அந்த லாஸ்ட்ல அந்த பாம்பன் பக்கம், அதாவது ராமேஸ்வரம் பக்கத்துல பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் போஸ்ட் எதுவுமே இன்னும் வைக்கல. அந்த ஒரு வேலை பாக்கி இருக்கு. அந்த அந்த வேலைகள ஃபுல்லா முடிக்கணும். இப்ப பாம்பன் பாலத்துல சென்ட்ரல்ல இருந்து ராமேஸ்வரம் பக்கத்துல என்ன வேலைகள் இருக்குன்னா, எலக்ட்ரிக் போஸ்ட் ஊண்டணும். அதுக்கடுத்து தூக்கு பாலத்த மேல தூக்கக்கூடிய அந்த ரோப்புகள் போடணும். அவ்வளோதான் முக்காவாசி வேலை இருக்கு. மிச்சம் முக்காவாசி வேலைகள் முடிச்சுட்டாங்க. இப்ப நான் ஜூம் பண்ணி காட்டுறது என்னன்னா, கரையிலேருந்து தூக்கு பாலத்த நடுப்பகுதி கொண்டு வர்றதுக்கு உதவியா இருந்த அந்த ஹைட்ராலிக் இந்த ராடு, அது வெல்டிங் வச்சு கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அதோட வேலைகள் முடிஞ்சிருச்சு. அதனால எடுத்து இப்ப மிதவை மூலமா அது கரைய கொண்டு சேர்த்துருவாங்க. இப்ப அது எடுக்கிற காட்சிய தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிரேன் மூலியமா தூக்கி மிதவையில வச்சு கரைய கொண்டு வந்துருவாங்க. பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியுதா? இப்ப இது இங்கிட்டு அதாவது ஒரு ட்ரெயின் செல்லக்கூடிய அளவுக்கு வேலை முடிஞ்சுச்சு. இப்ப நம்ம பஸ் பாலத்துக்கு கீழ பார்க்குறோம். பார்த்தாம ட்ராக்ல பாருங்க. இங்கிட்டு உள்ள ட்ராக் ஃபுல்லா வேலை முடிஞ்சுச்சு. ரயில் இன்ஜின் இதுவரை நேத்து சோதனை ஓட்டத்துல வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இப்ப ஜூம் பண்ணி காட்டுறேன். ஒரு பச்சை கலர்ல ஒரு இது தெரியுது பாருங்க. இது என்னதுன்னா, இந்த கிரேடர்ஸ இந்த கரையில இருந்து வேலை பார்த்து முடிச்சு, சென்ட்ரு பிரிட்ஜ் வரை கொண்டு செல்றதுக்கு உதவியா இருந்தது தான் அந்த பச்சை கலர்ல. 2 வீல் மாரி இருக்கும் அதுக்கு முன்னுக்கு. அதில தூக்கி வச்சு கரெக்ட்டா அந்த ட்ராக் வழியாவே கொண்டு போய் எங்கெங்க தேவையோ அங்கங்க கொண்டு போய் வச்சாங்க. அதுக்கு தான் அது உதவியா இருந்துச்சு. நீங்க பழைய பாலத்தையும், புது பாலத்தையும் பார்த்தா எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க. பழைய பாலம் ஓரளவு லைட்டா பெண்டா இருக்கு. ஆனா புதிய பாலம் அதோட முக்காவாசி பெண்டா இருக்கு. எவ்வளோ அக்யூரேட்டா கரெக்ட்டா வளைச்சு கொண்டு போயிருக்காங்க பாருங்க. சோதனை ஓட்டம் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. இன்னும் அக்டோபர் 1ஆம் தேதி பயணிகள் செல்லக்கூடிய இந்த பேசஞ்சர் ட்ரெயின் கண்டிப்பான முறையில் விடுறேன்னு சொல்லி அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. எல்லாரும் யார் யார் பயணிக்க போறா தெரியல. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பான முறையில் இது மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம பார்க்குறது பாம்பன் சைடு பார்த்துட்ருக்கோம். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பான முறையில் அது உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன்.
நம்ம சேனலில் வந்து டெய்லி அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். வந்தவன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். தேங்க்யூ மக்களே.